இப்ப நாம ரிஷப ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். நல்ல இடத்துலதான் இருக்கார். 11ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆசைகள் நிறைவேறும், லாபங்கள் அதிகரிக்கும், இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல பதவி உயர்வு, பண வரவு, ஒரு போஸ்டிங் கிடைச்சு போறது இப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் சனி பகவான் ஆகட்டும், ராகு கேதுக்கள் ஆகட்டும், குரு பகவான் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். ஏங்க மேடம் எங்களுக்கெல்லாம் நல்லாவே இல்லை, கோச்சாரப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாருங்க உங்க ஜாதகத்துல ஒன்னா சனி வக்கரமாக இருக்கும், அல்லது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலையில் இல்லாம இருப்பார். நீசத்திலேயோ அஸ்தங்கத்திலேயோ வேற ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு, ஏன்னா ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான் மாத பலன்களை கூட சொல்லிட்டு இருக்கேன். 70% ரிஷபம் துளிர்த்து விட்டது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு நல்ல லாபங்களும் ஒரு பதவி உயர்வும் தசாபுத்தி ரீதியாக நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர்களுக்கு மட்டுமே ஒரு 30% மட்டுமே பாத்துட்டீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நல்லா இல்லாதவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா சனி வக்கரமாக இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய முற்றிலும் உண்மையான ஒரு கணிப்பு. அப்போ இந்த சனி உங்க ஜாதத்துல பாருங்க வா வி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு ஜாக்பாட் பயிற்சியே. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள்ல மீண்டும் சனி உங்களுக்கு இயங்குவார். ஏன்னா இப்ப இயங்காம இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்கு இயங்கி இந்த 3 முதல் 5 மாத காலகட்டங்கள் வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். அதே போல ஆசையை நிறைவேற்ற போகிறார். ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பணவரவு, ஒரு நல்ல லாபங்கள், இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடமாற்றம், வேலை மாற்றம், டிரான்ஸ்பர் ஆகக்கூடியது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, இது போல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதெல்லாம் இந்த சனி வக்ர காலகட்டங்கள்ல நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொந்தக்காரர். 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி பகவான் 11ல் நிற்கின்றார். அப்போ 9 11ல் நின்று வக்ரமானார். இது வக்ர ஜாதகர்களுக்கு மட்டுமே இப்ப நான் சொல்றது. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா வக்ரம் இல்லாததுக்கு நான் பின்னாடி சொல்றேன். இப்ப உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 11ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அப்பா பூர்வீக சொத்து கிடைக்கும், அவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், அவருடைய தொழில் எடுத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கலாம், அல்லது இப்போ நீங்க ஏதாவது அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் அல்லது ஒரு நல்லது செய்யணும், அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், ரொம்ப வருஷமா பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இப்ப போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க, கண்டிப்பாக அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி சுமூகமாக உங்களுடைய உறவுகள் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 9ஆம் இடங்கிறது உயர்கல்வின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புகள் அதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது 10. அப்ப 10ஆம் அதிபதி 11ல இருக்கும் பொழுது தொழில் இத்தனை நாள் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, அல்லது வேலைக்கு போறீங்க, தொழில் ஸ்தானம் கெட்டு போச்சு, அல்லது வேலைக்கு போயிட்டு தொழில் புதுசா தொடங்கலான்னு இருக்கீங்க, அந்த ஐடியாஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி எத்தனாம் அதிபதியும் ஆகிறாரு, 10 குடையவரும் ஆகிறாரு, உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி அவர்தான், அவங்க கர்மாவை கழிப்பதே அவர்தான். அப்போ பொதுவாகவே 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அது எந்த கிரகமாக இருந்தாலும் கர்மாவை கழிப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப கர்மக்காரகனே கர்மஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமரும் பொழுது கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போறது, அப்பா அம்மாக்கு ஏதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது, அது சனி இருக்கக்கூடிய வீடு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கடல் வீட்டுல போய் இருக்காரு. அப்ப கடல் வீட்டுல போய் இருக்கும்பொழுது சும்மாவாவது குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது, அதுல ஒரு மன திருப்திகள் ஏற்படுறது, இது போல எல்லா விஷயத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான சனி பகவான் 11ல் இருக்கும் பொழுது லாபங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு வராம இருந்தாலும் கூட எப்பவுமே வருஷம் 3 மாசத்துல இருந்து 5 மாசம் வக்ரமாகும். அந்த வக்ரமாகிற காலத்தை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பண வரவு. அதை வச்சுட்டு நீங்க வருஷம் ஃபுல்லா நீங்க ஓட்டணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இப்போ அடுத்தது பாருங்க, சனி உங்களுக்கு
அவருடைய பார்வை 3ஆம் பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இத்தனை நாள் உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்த சனி, அதாவது சனி பார்க்கக்கூடிய இடம் பால்னு சொல்றோம். அப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் பாலாக இருந்தாலும் கூட இப்ப வக்ரமாக பார்க்கும் பொழுது செயல்படாம இருந்த ஒரு அமைப்பு கூட இப்ப செயல்படுத்தி கொடுப்பார். நடக்காத விஷயத்த கூட நடத்தி கொடுப்பார். தொழில்ல வளர்ச்சியை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெயரும் புகழும் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பாக்குறார். அப்போ 5ங்கிறது குழந்தை இல்லாம இருக்கு, அல்லது குழந்தைக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய போறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும், அல்லது குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாம் நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு அது 5ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வீடு அப்படின்னா குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே போல 5ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா குழந்தை, குலதெய்வம், உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப 8ங்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் 8, புதையல் 8, திடீர் பண வரவு 8, திடீர் பண இழப்புகளும் 8, அவமானங்களும் 8, அதே போல திடீர்னு உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய இடமும் ஒரு 8. அப்ப இந்த இடத்த சனி இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை எஃபர்ட் போடுறாங்க, எங்க போனாலும் எங்களுக்கு அவமானமா இருக்குது, ஒரு தலைகுனிவா இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட இப்ப இந்த காலகட்டங்கள் சனி பார்க்கும் பொழுது அந்த அவமானத்தை எல்லாம் தொடச்சு உங்களுக்கு உண்டான பெயர் புகழை கொடுப்பார். திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு உச்சத்துக்கு போறது, ஒரே நாள்ல நைட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகுறது, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இது போல எல்லாம் டக்குன்னு ட்ரெண்டிங் ஆகும் இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ஏன்னா அந்த 8ஆம் இடங்கிறது அவமானத்தையும் சொல்லும், திடீர் உச்சத்திலையும் கொண்டு போய் விடுறது, கோபுர அளவுக்கு உச்சத்துல கொண்டு போய் விடுவதும் அவரே, கோபுரத்துல இருந்து கீழே தள்ளி விடுவதும் அவரே. அப்ப அது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும். இது சனி வக்ரமானவங்களுக்கு உங்க ஜாதகத்துல. சனி வக்ரமாகாத ஜாதகர் இருப்பீங்க இல்லைங்களா? அந்த சனி வக்ரமாகாத ஜாதகர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு நல்ல மூவிங்ல போயிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த மூவிங்ல கொஞ்சம் குறைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்க ராசியா அவர் பார்க்கிறார். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன அவமானங்களோ, சின்ன சின்ன கெட்ட பெயரோ, ஒரு ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அடுத்தது பாருங்க, அவர் 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால குழந்தைகள்னால சின்ன அவமானங்களோ, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, அல்லது சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளோ, அல்லது பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குடும்ப ஒற்றுமையில சின்னதா கொஞ்சம் கை வைக்கிறது, இது போல ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், தடங்கல்களை கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த காலகட்டங்கள புதுசா குழந்தைக்காக போய் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அதாவது ஒரு மருத்துவ செலவு பண்ண போறீங்க, குழந்தைக்காக இது பண்ண போறீங்கன்னா புதுசா செய்ய வேண்டாம். செய்யறத நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். புதுசா எதுவுமே இந்த மகர பீரியட்ல பண்ண வேண்டாம். அப்ப அவரை 8ஆம் அதிபதியா தொடர்பு கொள்ளும் பொழுது கொஞ்சம் பண விஷயத்த கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. பணம் ஏமாற்றுதல் நடக்கும், அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமாக இப்ப செயல்படுத்திக்கோங்க. குரு பார்வை இருக்கு, இருப்பினும் சனி வக்ர பார்வை வரும்பொழுது கொஞ்சம் இந்த குருவும் அவருடைய பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்குவார். இப்ப கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அதனால சனி வக்ரமாக உங்க ஜாதகம் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க. வக்ரமாக இருந்தால் உங்க ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருந்தா டாப் லெவல்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவல்ல வர்றதுக்குண்டான பெரிய அமைப்பு, அதாவது பெரிய லெவல்னா நீங்க பெருசாலாம் நினைச்சுக்க கூடாது. உங்க ஜாதகத்துல இந்த பிறவிகளுக்கு இந்த இதை அனுபவிக்கணும், இந்த பாவ கர்ம மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு பண வரவு வரும், இந்த புண்ணிய மூட்டைக்கு தகுந்தது போல இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும். அந்த கணிப்புகள் மூலமாக எந்த தடையும் தாமதங்களும் இல்லாம உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்கள் உங்க கை சேரும் அப்படிங்கறது அமைப்பு. சனி வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய உறவுகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி 2025 உண்டான பலனாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.